இந்த தேர்தல் அறிக்கை எதை மையப்படுத்தியதா இந்த முறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம்? தேர்தல் அறிக்கை வளர்ச்சியை மையப்படுத்திய தேர்தல் அறிக்கை. எப்பொழுதும் போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை மக்களிடம் சென்று பெறப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை கிட்டத்தட்ட 80,000 கருத்துக்களை அவங்களுடைய மக்களை சந்தித்த இமெயில் வழியாகவோ வாட்ஸ்அப் வழியாகவோ இல்லைன்னா ஏஐ பிளாட்ஃபார்ம் வழியாக நேரடியாக பல ஊர்களுக்கு சேர்ந்து 12 இடங்களில் மக்களை சந்தித்திருக்கிற குழு அவர்களிடம் பெற்றிருக்கக்கூடிய மனுக்கள் இதையெல்லாம் வைத்துதான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அதை தாண்டி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியுமா இல்லையான்னா சிந்திக்காம ஒரு தேர்தல் அறிக்கையை எழுதக்கூடாது அப்படிங்கிற கருத்தை தான் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார்கள். அதனால எந்த தேர்தல் அறிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய சாத்தியம் ஒரு தொலைப்பு பார்வையோடு இந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்று படித்தார்கள். அதை அடிப்படையாக வைத்துதான் இந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கும். மகளிருக்கான அந்த 8000 கூப்பன் வழங்கக்கூடிய அந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படும்? ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில பிரிச்சு வழங்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பனை எப்படி நம்ம வழங்க போறோம்? எந்த அடிப்படையில் வழங்க போறோம்? எந்த அளவுக்கு மகளிருக்கு பயனுள்ளதா இருக்கும்? முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருந்தாங்க. கட்டாத குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஐடி பே பண்ணாத பெண்களுக்கு வந்து வழங்குவோம். அவங்க தன் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கடைகள்ல அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பல பேர் வீட்டுல அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சாய்ஸ் வந்து வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படும். அவங்க எதை ஒரு பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றை கூட இருக்கலாம் அதை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கலாம். அவங்க அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால சாய்ஸ் வந்து மக்கள் கையில இருக்கு. அதே போல தமிழகத்துல 4 பகுதிகளா, அதாவது வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் தொழில் புரட்சிக்காக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு 20,000 கோடி. இதை எந்த அளவுக்கு செயல்படுத்த போறோம்? எந்த மாதிரியான வளர்ச்சி பணிகள் அங்க இருக்கு? எல்லா விதமான வளர்ச்சி ஒரு பேலன்ஸ்டா ஹோலிஸ்டிக்கா எல்லா இடங்கள்லயுமே வந்து எல்லா வளர்ச்சி உதாரணத்துக்கு செம்மொழி நூலாக்கள் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில வந்து எதிர்காலத்துல கிளைமேட் சேஞ்ச் அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை பற்றியும் பேசியிருக்கிறோம். அதனால எல்லா விதமான வளர்ச்சி, கல்வியாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எல்லா பகுதிகளுக்கும் வர வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர். நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய நேரத்துல உடனடியா இதெல்லாம் வழங்குவதற்கு சாத்தியம் மகளிர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய நேரங்களில் இதெல்லாம் உடனடியாக பண்ண முடியுமா? காலக்கெடு ஏதாவது யோசிச்சு முக்கியமாக இந்த தேர்தல் அறிக்கையில பேசி எது எல்லாம் செய்வதற்கு சாத்தியம் இருக்கிறதோ அதை மட்டுமே வாக்குறுதியாக வழங்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். அதனால நிச்சயமாக எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே மக்களுக்கு வாக்குறுதியாக அளிக்கிறார்கள். தமிழ்நாட்டோட கடன் அதிகமா இருக்கு. தேர்தல் அறிக்கையில கடனை வந்து எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லல. ஆனா அதற்கான பல விளக்கங்கள் பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய கடனை எடுத்துக்கலாம், இங்க இருக்கக்கூடிய ஜிடிபி குரோத்தையும் நீங்க வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நீங்க சொல்லணும். திமுகவும் அதிமுக 2 கட்சிகளுமே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மக்கள் மத்தியில எந்த தேர்தல் அறிக்கைக்கு அதிக செல்வாக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து. உண்மையை பேசக்கூடிய தேர்தல் அறிக்கை யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.